ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயங்கரமான கனவு பேய் உலகத்துக்குள்ளே போகிறோம். அதுதான் இந்த இதில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாமே எனக்கு எல்லா சீனுமே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இதில் எந்த சீன் பிடிச்சிருக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். வாங்க இப்போ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டுடே ஸ்பெஷல் சேனல். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம ஷின்சானோட வீடு தான் காமிப்பாங்க. அப்போது மிக்ஸியும் ஷின்சான் ஃபேமிலி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ மிக்ஸி வந்து சொல்லுவாள், நான் உனக்காக ஒரு புது டிஷ் செஞ்சுருக்கேன் ஷின்சான், அதை சாப்பிட்டு பாருன்னு சொல்லும்போது ஷின்சான் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக சால்ட்டியாக எல்லாமே நல்லா இருக்கா, ஆனால் அது கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹாரி உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறப்ப இல்லை எனக்கு வேணான்ருவாங்க. அப்புறம் எல்லாம் தூங்குறதுக்காக வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து ஷின்சான் வந்து கற்றுக்கிட்டு இருப்பான், ஆக்ஷன் பின்னு கற்றுக்கிட்டு இருப்பான். அப்போது அவங்க அம்மா வந்துட்டு இன்னும் நீ தூங்கலையா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து அவங்க அம்மா கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தை காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அடிக்கிறதுக்காக ஷின்சான் பக்கத்தில் வருவாங்க. அப்போ ஷின்சான் தப்பிச்சாட படுத்தா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு ரியாக்ஷனை வச்சுட்டு டாலை வச்சுட்டு படுத்துருவான். படுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. அப்போது ஷின்சான் வந்து தூங்கலை, மெதுவாக கண்ணை திறந்து பார்ப்பான். இந்த அம்மா எனக்கு பிடிக்கவே இல்லை, இவங்க ரொம்ப கோபமாக நடந்துக்கிறாங்க, எனக்கு ஸ்வீட்டான அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவான். அப்போ அவங்க வந்து சத்தம் கேட்கும், யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ ஷின்சான் மிக்ஸி வந்து என்னை காப்பாற்று ஷின்சான், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். எதுக்காக அப்படின்னா கத்திக்கிட்டு இருப்பாங்க, என் நெத்தியில் வந்து கையவை அப்படின்னு சொல்லுவாங்க மிக்ஸி. இவனுக்கு நெத்தியில் கையை வைக்காமல் அவன் நெத்தி மேலே வந்து ஏறி உட்காந்துக்குவாங்க. தலைமையில் உட்காந்ததுக்கப்புறம் தூக்கத்தில் கூட மிக்ஸி வந்து வைவாங்க. நான் உன்னை என்ன சொன்னால் நீ என்னை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மாதிரியே கையை எடுத்து என் நெத்தியில் வை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி நெத்தியில் எடுத்து வச்சா அவங்க வந்து அப்படியே உள்ள இடமும் வந்து ஒரு லைட் க்ரீன் கலர் லைட் மாதிரி வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடும். இழுத்துட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு டார்க்கான அவங்க வீட்டில் வந்து யாருமே படுத்திருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். அந்த ரூமே வந்து ஒரு மாதிரி வீடே டார்க்காக இருக்கும். அப்போ அவங்க அம்மா வந்து உள்ளே வருவாங்க. அதாவது வந்து டூப்ளிகேட் அம்மா வந்து உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துட்டு வா ஷின்சான், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஷின்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. வா இப்போ நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக நடந்துக்குவாங்க. அப்போது அவனுக்கு பிடிச்ச டிஷ் இருந்தது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு வந்து ஊட்டி விடுவாங்க. அவனுக்கு வந்து விளையாடுறதுக்கு நிறைய டாய்ஸு, அப்புறம் அவனுக்கு சாப்பிட நிறைய சாக்கோபி எல்லாம் கொடுத்து ரொம்பவே பாசமாக நடந்துக்குவாங்க. அதாவது ரொம்ப ஸ்வீட்டாக என்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஷின்சான் அப்படின்னு வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. கேட்கும்போது என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது இல்லை உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லுவான் ஷின்சான். அப்போது மிக்ஸி அதாவது டூப்ளிகேட் அம்மா வந்து ரொம்ப கொடூரமாக சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு இங்கேருந்து என்னமோ சத்தம் வருதேம்மா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பார்ப்பாங்க. அப்போ டூப்ளிகேட் மிக்ஸி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சாப்பிட வழியை பாரு அப்படின்னு சொல்லி திரும்ப சாப்பிட கூப்பிடுவாங்க. அப்போ நான் ஷின்சான் வந்து உடனே நான் உள்ளே போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான். அப்போது அந்த கபோர்டு பக்கத்தில் வந்து என்னமோ சத்தம் வருதுன்னு கபோர்டை திறந்து பார்த்தா உள்ளே ஒரிஜினல் அம்மா இருப்பாங்க. உள்ள ஒரிஜினல் அம்மா இருந்துட்டு என்னை காப்பாற்று ஷின்சான், என்னை காப்பாற்று, தயவு செஞ்சு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் எதையுமே பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி டோரை மூடிட்டு ஷின்சான் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு டோரை மூட போவான். அப்போது வந்து ஒரிஜினல் மிக்ஸி கத்துவாங்க, என்னை காப்பாற்றாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அதுக்கப்புறம் ஷின்சான் அவங்கள கீழே இழுத்து போட்டு அந்த இதை ஃபுல்லாக சாப்பிடுவான். அது ஒரு விதமான இதுதான். அப்போ வந்து நான் உன்னை வராதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லுவான். அப்போது நீங்கள் அப்போ என் ஒரிஜினல் அம்மா கிடையாது அப்படின்னு நான் சொல்லும்போது, நீ தானே கனவில் வந்து உனக்கு கோவமான அம்மா வேணாம், ஸ்வீட்டான அம்மா வேணும், நீ தானே நினச்சிட்டு படுத்த அப்படின்னு சொல்லுவான் அந்த டூப்ளிகேட் போய். இதெல்லாம் எது கனவில் நினச்சிட்டு நீ தூங்கும்போது நினச்சிட்டு படுக்கிற அப்படின்னு வைவாங்க. அப்போது விடிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அப்புறம் உன்னோட இடத்துக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டூப்ளிகேட் மிக்ஸி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வா நம்ம இப்போவே உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை ஃபுல்லாக பிச்சு விட்ருவான். அந்த இதை ஃபுல்லாக பிச்சு பல்லில் கடிச்சு எப்படியோ பிச்சு விட்ருவான் ஷின்சான். பிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து டூப்ளிகேட் அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்ததுக்கப்புறம் அம்மா இப்பெல்லாம் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வித்தியாசமாக ஷின்சான் நடந்துக்குவான். அப்போ ஒரு ரிமோட் எடுத்து அதில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஒரிஜினல் அம்மா வந்து மயக்கம் போட்டுருவாங்க. அப்போ ஷின்சான் என்னாச்சுமான்னு வந்து கத்தும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஷின்சான் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ அங்கே வராங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ரிமோட்டை கீழே போட்டுட்டு வாங்க, நீங்கள் தான் என்னோடய ஃபேவரட் ஹீரோ, நான் தான் உங்கள் ஃபேவரட்
ஃபேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது. கிச்சனை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஷின்சான் பட்டனை எடுத்து ஆன் பண்ணி விட்ருவாங்க. அப்போ வந்து ஒரிஜினல் அம்மா வந்து எந்திரிச்சிருவாங்க, மயக்கத்தில் வந்து தெளிஞ்சிருவாங்க. அப்போ ஒரு டூப்ளிகேட் அம்மா கூட வந்து சண்டை போடுவாங்க. ஷின்சானை வந்து எப்படி கொட்டுவாங்களோ அது மாதிரி கொட்டிட்டு அப்பாடி இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் அம்மா எனக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்துச்சு அப்படின்னு வந்து ஷின்சானை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவான். எனக்கும் ஆமாம் ஷின்சான் வித்தியாசமான கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த கயரோட ஒரு பார்ட் வந்து அந்த மிக்ஸி மேலே இருக்கும். அப்போ அதை எடுத்து ஷின்சான் சாப்பிட்ருவான். அப்போ இது என்னாச்சு, அப்போ உண்மையிலே இது கனவுல அதை எப்படி இதை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பான் மிக்ஸி. அப்போ இது உண்மையிலே நடந்துச்சா இல்லை கனவுல வந்தால் எப்படி அந்த கயிறு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட்டில் இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.